1956ஆம் ஆண்டு இந்து வாரிசு உரிமை சட்டம் அமலாவதற்கு முன்பாக இந்தியாவின் பரம்பரை விவகாரங்கள் மிட்டாக்ஷரா சட்டத்தால் நிர்வகிக்கப்பட்டன. இந்த சட்டத்தின்படி மூதாதையர் சொத்துக்கான பரம்பரை உரிமைகள் ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. மகன்கள், பேரன்கள் மற்றும் கொள்ளு பேரன்கள் மூதாதையர் சொத்தில் இணை வாரிசுகளாகவோ அல்லது கூட்டு வாரிசுகளாகவோ மாறினர். ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை வழங்கப்பட்டது. மனுதாரரின் தந்தை 1956ஆம் ஆண்டு இந்த வாரிசு உரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே இறந்துவிட்டதால் மிட்டாக்ஷரா சட்டத்தின்படி மூதாதையர் சொத்தின் பரம்பரை உரிமை அவரது மகனுக்கு சென்றது. இதனை எதிர்த்து இறந்தவரின் மகள் வழக்கு தொடுத்திருந்தார். ஆனால் இந்த சட்டத்தின் உள்ள கோட்பாட்டின் அடிப்படையின் கீழ் நீதிமன்றங்கள் மகளின் கோரிக்கையை நிராகரித்தன. இதனை எதிர்த்து சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் கீழ் நீதிமன்றங்கள் முடிவை உறுதி செய்தது. சொத்து உரிமையாளர் மரணமடைந்த காலம் வாரிசு உரிமை வழக்கில் எந்த சட்டம் பொருந்தும் என்பதை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருந்துள்ளது. 1956ஆம் ஆண்டுக்கு முன்பு வாரிசு உரிமை வழங்க தொடங்கப்படாததால் மகள்கள் மூதாதையர் சொத்தை பெற முடியாது என நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த தீர்ப்பின்படி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இதுபோன்ற வழக்குகளுக்கு முக்கிய முன்னுதாரணமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.